வணக்கம். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஜேசன், டிபிஎஸ் மீடியாக்காக. தமிழ்நாடு ஏற்கனவே நம்பர் 1, பல விதத்தில் நம்பர் 1. இப்போ எதில் நம்பர் 1 அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆட்டோமொபைல்ஸும் ஆட்டோ ஆன்சிலரி பார்ட்ஸ் செய்கிறதுல தமிழ்நாடு நம்பர் 1. ஆனால் அதை தாண்டி இப்போ தமிழ்நாடு ஒரு பெரிய செக்மெண்ட்டில் நம்பர் 1. எப்படின்னா இவி மெஷின்ஸ் உடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் அடாப்ஷன். ஸோ மேனுஃபேக்சரிங்னா மேக்கிங் ஆஃப் த இவி மெஷின்ஸ், அடாப்ஷன் உடனே அதுக்கு அந்த ஸ்டேட் அக்செப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கன்சியூமர்ஸும் வாங்குறதுலையும் நம்ம தான் நம்பர் 1. இது எப்படி வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நேஷ்னல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது, NEMMP. அதில் நம்ம நம்பர் 1ல் நிற்கிறோம். இப்போ நமக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் 1448 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு இருக்குது. சரி, சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 4 வீலர்ஸில் இந்தியாவில் உலக லெவலில் செய்கிற எல்லா 4 வீலர்ஸில் 40%, இந்தியாவை எடுத்துக்கோங்க, இந்தியாவில் உள்ள 40% எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் செய்யப்படுறது தமிழ்நாட்டில். 2 வீலர்ஸில் 70%. ஓகே, அதான் மேக்ஸிமம். 2 வீலர்ஸில் 70% என்ன இவி வெஹிக்கிள், நீங்கள் ஓலாவை பாருங்கள், என்ன கம்பெனியை பாருங்கள், எல்லாமே இட் இஸ் மேட் இன் தமிழ்நாடு. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதோடைய அந்த இண்டஸ்ட்ரிக்கு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ். ஓகே, பெரிய ரெவென்யூ. இது எதனால நடந்தது அப்படின்னு பார்த்தா, நமக்கு தமிழ்நாடு இவி பாலிசி 2023ன்னு பண்ணாங்க. இந்த இவி பொதுவாக ஒரு பாலிசி பண்ணுறதுனால ஒவ்வொரு அரசு ரொம்ப டைட்டான நிறைய ரிஜிட் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசு என்ன பண்ணிச்சு, அந்த பாலிசியை ரொம்ப லிபர்ட்டி கொடுத்தது. சரி, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் உள்ளால வரட்டும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நம்ம படித்த மாணவர்கள் யூத் தமிழ்நாட்டில் ஜாஸ்தி இருக்காங்க, இப்போ அவங்களாம் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு இவி பாலிசி 2023 ரொம்பவே லிபரேட்டடாக இருக்கிற ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் ப்ராக்ரெசிவ் பாலிசி அது. ஸோ இது என்ன கொண்டுச்சு, உடனே ஒரு கிட்டத்தட்ட 14,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உடனே அப்போமே, அண்ட் ஒரு 26,000 பேருக்கு வேலைகள் கிடைச்சிது. சரி, கம்மிங் டு இந்த நம்ம இப்போ சொன்னோமே 2 வீலர்ஸில் வேர்ல்டுலேயே நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற 2 வீலர்ஸ் ஓலா. இப்போ நம்ம சென்னையில் அவங்க பண்ணுறாங்க, அவங்களோட யூனிட் இருக்குது. இப்போ ஏற்கனவே அவங்க 2 மில்லியன் ஆனுவல் யூனிட்ஸ் பண்ணுறாங்க. அதை 10 மில்லியன் ஆக்க போகிறாங்க பை 2030. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன்னும் எவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஷன் இருக்க போகுது, எவ்வளோ பேருக்கு ஒர்க் கிடைக்க போகுது அப்படின்னு. CKD வர்சஸ் CBU. ஸோ CKD வர்சஸ் CBU என்னப்பா அது, என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியணும் அண்ட் பெற்றோருக்கு தெரியணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி மெசேஜஸை டிடிஎஸ் மீடியா வழியாக கொடுக்குறோம். ஸோ தட் யங்ஸ்டர்ஸ்க்கு இப்படியெல்லாம் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. நான் தான் ஒரு வேலைக்கு போகாமல் இருக்கிறத தவிர எனக்கு கிடைக்கல, இது செட் ஆகலை அப்படின்னு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர, வேலைகள் அரசுலேருந்து வந்துட்டு தான் இருக்குது. தனியாராக இருக்கட்டும், அரசு வேலையெல்லாம் எல்லாம் உருவாயிட்டு தான் இருக்குது. பட் நம்ம தான் அது வி மஸ்ட் ஃபைண்ட் அவுட், இப்படியெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம போகணும். ஸோ CKD வர்சஸ் CBU என்னது? CKDனா கம்ப்ளீட்லி நாக்ட் டவுன். இந்த பழைய வண்டிகள் எங்கே இருந்தாலுமே சீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை உடச்சி கம்ப்ளீட்டாக உடச்சி திருப்பி அதுலேருந்து ஒரு வண்டி செய்கிறது, கம்ப்ளீட்லி நாக் டவுன். CBU என்றது கம்ப்ளீட்லி பில்டப், கீழேருந்தே ஒரு வண்டி உருவாக்குறது, அது ஸ்க்ரூ போல்ட்டு அதுலேருந்து ஒரு வண்டி உருவாக்குறது CBU. ஹோண்டா தன்னுடைய ஹுண்டாய் கோனா அவங்க தமிழ்நாட்டில் they are going to bring the first CKD வெஹிக்கிள், அதுவும் தமிழ்நாட்டில் தான் கொண்டு வராங்க. இது பயங்கர ஒரு ஃபேமஸ். இதுதான் தமிழ்நாட்டுக்கு அவங்களுடைய பிளான்ட், ஹுண்டாய் பிளான்ட் சென்னையில் இருக்குது, அங்கே கொண்டு வராங்க. இட்ஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் ஹுண்டாய் கோனா. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹுண்டாய் உடைய CKU, கம்ப்ளீட்லி நாக் டவுன் ஆன வண்டியை திருப்பி உருவாக்கி கொண்டு வராங்க. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட். ஸோ இது எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ ஒரு பழைய வண்டியை நம்ம புது வண்டி வாங்குறதுக்கு உடச்சி புது வண்டி ஆக்கிற சமயம் இட் இஸ் சீப்பாக. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் திங். ஸோ இவி செக்டர் ஏன் தமிழ்நாட்டில் வளருது, ஒரு 5 பாயிண்ட்டு. கம்பெனிஸ் நிறைய தமிழ்நாடுனாலே எல்லாரும் இங்கே வந்துடுறாங்க. இந்த லிட்ரஸி இங்கே ஹையஸ்ட் இருக்குது, யூத் நிறைய இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு இஸ் கிவிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ், இன்குபேஷன், அதுக்கான ப்ராசஸ்க்கு நிறைய கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் ஸ்பேஸ், காமன் ஃபெசிலிட்டிஸ். ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தனி செட்டப் போட்டால் காஸ்ட்லி. ஸோ நீங்கள் அரசுட்டு நிறைய ஆஃபீஸ் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, அதில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப். ஃபைனலாக ஒரு மென்டரிங் சப்போர்ட்.
உங்களுக்கு என்ன ப்ரொடக்ஷன் ரெடினாலுமே கைடன்ஸ் தமிழ்நாடு இருக்குது, ஃபேம் தமிழ்நாடு இருக்குது, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இருக்குது. தே ஆர் ரெடி டு புஷ் யோர் ஐடியாஸ் டு த வேர்ல்ட், மார்க்கெட்டட் அண்ட் மேக் யூ நம்பர் 1. ஸோ இதனால் தமிழ்நாடு நேச்சுரலாக நம்பர் 1 ஆயிரும். ஸோ வி ஆர் நம்பர் 1 இன் EV அண்ட் இன் ஆட்டோமொபைல் செக்டர். ஸோ யங்ஸ்டர்ஸ் மேக் யூசஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி வாய்ப்புகளை விட்டுறாதீங்க, நிறைய இருக்குது. அதாவது பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள். நம்ம திருநெல்வேலியில் டிபி சோலார் பிளான்ட் அதில் எடுத்திருக்கிற எம்ப்ளாய் பண்ண மேக்ஸிமமில் பெரிய போர்ஷன் கிடையாது, மெஜாரிட்டியே பெண்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க வேலை வாய்ப்பு. ஸோ இது மாதிரி இதில் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மேக் யூஸ் ஆஃப் இட், தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ரொஃபஸர் ஜேசன் ஃபார் TBS மீடியா. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். உங்களுடைய என்னென்ன ரிமார்க்ஸ் ஷேர் பண்ணணுமோ, இல்லை உங்களுக்கு இன்னும் ஏதாவது விஷயம் தெரியணுமோ கமெண்ட்ஸில் போடுறேங்க. நன்றி, தேங்க்யூ.